திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நற்சிந்தனை என்ன? நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். இங்கே படுக்கைக்கு போகிறதுக்கு முந்தையே இரவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே படுங்க. காலையில் துயில் உணர்கின்ற பொழுது நம்முடைய வாய் நம்மையும் அறியாமல் நமச்சிவாய சொல்லும். நல்லதையே பேசணும். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு மகிழணும். நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும். அப்படி செய்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பற்ற அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்த பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், திருச்சிற்றம்பலம். மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலே திருவெண்காடு என்னும் திருத்தலத்திலே பெருமான் ஞானசம்பந்த பெருமான் பாடிய அந்த பதிகம் 15வது பதிகம். பொன்னிதழ் கொன்றை வன்னி சென்னியர் திருவெண்காட்டில் மன்னிய சீர் சண்பை மன்னரை துண்ணிய பெருமகிழ்ச்சியுடன் பொங்கக் கண்டு சென்ற திருத்தொண்டர் சூழ கோயிலினுள் புகுகிறார், தொழுகிறார். 3 குலங்களையும் பாடி கண்காட்டும் நுதலை கருதி பாடிய பதிகமாலை இந்த திருப்பதிகம். இந்த பதிகத்திலே 4வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். ஞாழலும் செருந்தியும் நறுமலர் புன்னையும், ஞாழலும் செருந்தியும் நறுமலர் புன்னையும் தாழைவன் குறுகையல் தயங்கு காணலில் வேழமது உரித்த வெண்காடு மேவிய, வேழமது உரித்த வெண்காடு மேவிய யாழினது இசையுடை இறைவர் அல்லரோ, யாழினது இசையுடை இறைவர் அல்லரோ. பண்ணோடு வீணை ஏந்திய பரமன் இங்கே யாழினது இசையுடை இறைவர்னு சொல்றாரு. புலிநக கொன்றை, புலிநக கொன்றையும் செருந்தியும் நறுமணமிக்க புன்னை மலர்களும் தாழையும் குறுக்கச்சியும் விளங்கக்கூடியது கடற்சோலை. திருவெண்காட்டினுடைய கடல் சோலையை சொல்லுகிற புலிநக கொன்றை, செருந்தி, நறுமணமிக்க புன்னை மலர்கள், தாழை, குறுக்கச்சி இவையெல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறது கடற்கரை சோலையிலே உள்ள திருவெண்காட்டு என்னும் திருத்தலத்திலே. யானையினுடைய தோலை உரித்த ஆற்றல் உடையவர், யானை தோல் உறுத்தியவர், வேழமது முறித்தவர். மயிலாடுதுறை செல்லுகின்ற வழியிலே வேழமுறித்தான் பேட்டை என்ற ஒரு ஊர் இருக்கின்ற திருத்தலம். வேழமுறித்தான் பேட்டை, இளந்தங்குடி என்று அதை சொல்லுவார்கள். அப்படி வேழம் உரித்து வேழத்தினுடைய தோலை உரித்த ஆற்றல் உடையவராகவும் யாழ் இசை போன்ற இனிமை உடையவராகவும் உள்ள சிவபெருமான் வீற்று இருந்து அருளுகிறார் அல்லரோ என்றார். ஞாழல்னா கொன்றைப்பூ தான்.
அது எப்படி இருக்குன்னா புலிநகை கொன்றைங்கிறார். ஞாழற்பூவும் செருந்தி பூவும் உடைய ஒரு மரம். செருந்தினா சிவந்த நிறத்தை உடைய பூவை உடைய மரம் செருந்தி மரம். புன்னை பூவும் ஆகிய இடங்கள்லாம் கடற்கரை சோலையிலே மிகுதியாக இருக்கிறது. மேவியே என்ன பொருந்தியே என்று பேர். யானையை உரித்தவர், இசையை உடைய இறைவர் அவர். திருச்சிற்றம்பலம். ஞாழலும் செருந்தியும் அருமலர் புன்னையும் தாழவன் குருவு அயல் தயங்கு காணலில் வேழமது உரித்த வெண்காடு மேவிய யாழினதிசையுடை இறைவர் அல்லரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவெண்காடு சென்று அந்த யாழினது சுடை இறைவர் இருக்கிறாரே அவரை கண்டு அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், வாழ்விப்போம், மகிழ்வோம், மகிழ்விப்போம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று மணிவாசக பெருந்தகையார் கூறுவதைப் போலே நாமும் சிந்தையால் மகிழ்வோம், பெருமானுடைய அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம். உங்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.